பிடிச்சவங்கள அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? நீங்க ஏன் இப்படி என்னைய பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல. மித்ரா இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அவ தப்பு 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 என்ன மன்னிச்சிருங்க. அவங்க எனக்கு தங்கச்சி தானே. அவங்க மட்டும் என் தங்கச்சி இல்ல, இதோ தாரணியும் என் தங்கச்சி தான். நீங்க என்ன உங்க மூத்த பிள்ளையாவே நினைச்சுக்கோங்க. நினைக்கிறது என்ன நினைக்கிறது, இனிமே நான் தான் உங்க மூத்த புள்ள. இந்த பாருங்கம்மா, வயசு முன்ன பின்ன இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம். மனச பாருங்க, என் மனச பாருங்க. என்னங்கடா இனிமே எல்லாம் அப்படித்தான், அப்பா அம்மா தங்கச்சி. என்னாச்சு இவருக்கு? திடீர்னு எங்கேயாவது வழுக்கி கிழக்கி விழுந்து மண்டையில் அடிபட்டு மர கரண்டுடுச்சா? என்ன இருந்தாலும் நாங்க உங்ககிட்ட கடன். அட அதான் நான் மூத்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் பணம் என்ன வெடி கிடக்கு? பெரிய பணம். மனுஷனுக்கு குணம் தாங்க முக்கியம். அது இல்லாம ஆரம்பத்துல இருந்தே உங்க குடும்பத்து மேல எனக்கு தனி பிரியம். பேசுனது வேணா கொஞ்சம் கடுமையா அப்படி இப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனா ஒரு நாளும் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு பண்ணதில்லை. ஐயா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எப்போல இருந்து எப்படி இப்படி? இப்போ இருந்துதா? எல்லா மாற்றத்திற்கும் நம்ம மாப்பிள்ள தம்பி தான் காரணம். என்னது மாப்பிள்ளையா? யாரது? அதான் மாப்பிள்ளமா, நம்ம மித்ரா தங்கச்சியை கட்டியிருக்காரு, அவரை தான் சொல்றேன். மித்ரா தங்கச்சியை கட்டியிருந்தா அவர் நமக்கு மாப்பிள்ள தானே. யாரு சொல்லியும் கேட்காத என்ன. மாப்பிள்ள தம்பி தான் சொல்ற விதத்துல சொல்லி என்ன புரிய வைக்க வேண்டிய விதத்துல புரிய வச்சாரு. அவர்னால தான் எனக்குள்ள இப்படி ஒரு மாற்றம். சரிங்கம்மா, அப்பா தங்கச்சி உத்தரவு வாங்கிக்கிட்டுமா? அப்புறம் ஊருக்குள்ள எவனாவது உங்களை நாக்கு மேல பல்ல போட்டு பேசினான்னு வைங்களேன், மூத்த பிள்ளை நான் இருக்கேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்கிட்ட சொல்லுங்க, நான் அவனுங்களை பார்த்து செமிச்சு விட்டுறேன். பாத்தீங்களா? வரமா வரமா வரேன். வாழ்க வளமுடன். வரமா போங்கடா. அண்ணா வரலாமா? வாமா வாசுகி. என்ன திடீர்னு சர்ப்ரைஸ்? ஆபீஸ்க்குலாம் வந்திருக்கீங்க? எல்லாம் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கா தான். ஓ அப்படியா? ப்ளீஸ். அப்புறம் என்னம்மா சாப்பிடுற? டீ, காஃபி? இல்ல எதுவும் வேணாம். என்னம்மா, என்னோட ஆபீஸ்க்கு வந்துட்டு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இரு, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அண்ணா, நான் இங்க டீ காஃபி குடிக்கிறதுக்காக ஒண்ணும் வரல. சரி சொல்லு, ரிலாக்ஸ்மா. சரி சொல்லு. எனக்கு இப்ப தேவையானது ஒரே ஒரு பதில் தான். சரி கேளு. நீங்க வீட்டுக்கு வந்து மித்ரா பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தீங்க. அப்ப அவரு உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சிக்னல் கொடுத்தாரு. அவரு உங்களை எதுக்கு சொல்ல விடாம பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அதான் அத அங்க அதுக்கு மேல கேட்காம இங்க வந்து கேக்குறேன். சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? வாசுகி, நீ ரொம்ப அப்செட்டா இருக்க. எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எங்களையும் நீ நம்பலன்னா அப்புறம் எப்படிமா? அப்போ நான் தான் தேவையில்லாம சந்தேகப்படுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல, அப்படிதானே? ஆமாமா. என்னன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாள்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். அவ அக்ரிமெண்ட் போட்டுதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானு. அதுல 6 மாசம் தான்
வினைக்கு மித்ரா ஒய்ஃபா இருக்க போறான்னு சொன்னதும் அதுக்கு பணம் வாங்கினதும் எல்லாமே தெரியும். அத பத்தி தான் கேக்குறேன். இப்ப ஞாபகம் வந்திருக்குமே. சாரிம்மா. ஆனா அது நீ சீரியஸா நினைக்கிற அளவுக்கு அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்ல. நான் எந்த விளக்கத்தையும் கேட்டுட்டு போக வரல. எனக்கு தேவை அந்த அக்ரிமெண்ட் டீடைல்ஸ். புரியல. நான் அந்த அக்ரிமெண்ட பாக்கணும். வாசுகி, ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதே எனக்கு போதும். எனக்கு இப்ப அக்ரிமெண்ட கொடுக்க முடியுமா முடியாதா? சரி, கொஞ்சம் பொறு. ஆமாமா, வாசனே பயங்கரமா மூக்க தொலைக்குது. வாமா உட்காந்து சாப்பிடலாம். உட்காருங்கம்மா, நான் பிளேட் எடுத்து வைக்கிறேன். அம்மாவா? யாரடி உனக்கு அம்மா? இன்னும் எத்தனை நாளைக்குதான் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்த போறீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு? வாசுகி, என்னாச்சு உனக்கு? இன்னும் என்ன ஆகணும்? ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. என் பையனோட வாழ்க்கைய நானே குழி தோண்டி புதைச்சிட்டேனே. ஆண்டவா, நான் உனக்கு என்ன கோர வச்சேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? என்னாச்சு? வாய் மூடு. பசங்க பிடிச்ச வாயால இனி அம்மானு ஒரு வாட்டி சொன்ன, நான் இங்கே நாட்டுக்கிட்டு செத்துருவேன். என்னமாச்சு? ஏமா இவ்ளோ எமோஷனலா பேசிட்டு? அப்படி என்னதான் நடந்தது? என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? மேரேஜ் அக்ரிமெண்ட் பத்திரம். இது எப்படி இவகிட்ட? வாசுகி, I can explain this. பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே என்ன ஏமாத்தி இருக்கீங்க. நான் உங்ககிட்ட என்னங்க கேட்டேன்? என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தானே கேட்டேன். அது தப்பா? அது தப்பா? அது தப்பா சொல்லுங்க. அதுக்கு என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க? பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஏய், வெளியில போடி. அண்ணே, என்ன நீ இதெல்லாம்? திடீர்னு வெளில போச்சுன்னா அவ எங்க போவா? நீங்க சும்மா இருங்க தம்பி. பா, என்ன அம்மாவை காலையில இருந்து காணோம்? நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இல்லையடா, நானும் கால் பண்ணி பார்த்தேன். போன் நாட் ரீச்சபிள்னு தான் வருது. வசந்தி, மாமா, வாசி ஏதாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளா? எங்க அவ காணோம்? இல்ல மாமா, இதோ நானும் அக்காவுக்கு போன் பண்ணி பாக்குறேன். இவ்வளவு நேரம் வீட்டுல அவ யார்கிட்டயும் சொல்லாம எங்க போயிருப்பா? தோ வந்துட்டாளே. வாசுகி, எங்க போயிருந்த? காலையில இருந்து ஆளையே காணோம். என்னமா உனக்கு போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது.
என்னம்மா நீ எங்கதாம்மா போயிருந்த? நாங்களாம் உன்னதாம்மா தேடிட்டு இருந்தோம். காலையில இருந்து இல்ல, நான் நேத்து நைட்டே கிளம்பிட்டேன். உங்களுக்கெல்லாம் என் மேல எங்க அக்கறை இருக்கு? அக்கறை இருந்திருந்தா அப்பவே தெரிஞ்சிருக்கும். புரியல, எங்க போன நீ? பெரிய உத்தமிய பெத்த மாதிரி அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து கூச்சல் போட்டுட்டு போனாங்களே இவள பெத்தவங்க. அவங்கள பார்த்து இவ வண்டவாளத்தை பத்தி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வரலான்னு தான் போயிட்டு வந்தேன். எதுவா இருந்தாலும் நம்ம இங்கேயே பேசி தீர்த்துருக்கணும். மா, உண்மையா என்ன நடந்ததுன்னு தெரியாம இந்த மாதிரிலாம் பண்றது ரொம்ப தப்புமா. என்ன அத பண்ணக்கூடாது இத பண்ணக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் இல்ல. நீங்க எல்லாரும் உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்ச, என்னையே ஏமாத்துன கூட்டு களவாணிங்க தானே. அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சுல, அதுக்கப்புறமும் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றன்னு புரியல வாசுகி. நீ இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. இப்ப நீ பண்றதெல்லாம் பார்த்தா புதுசா இருக்கு. நீங்க எல்லாரும் நம்மள ஏமாத்துன இந்த நாடகக்காரிக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா எனக்கு புதுசாதான் இருக்கு. மா, ஹலோ இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியா சொல்லு இல்ல. தாரணி. அக்கா, அம்மாக்கு என்னாச்சு? ஏய், சொல்லு, அம்மாவுக்கு என்ன? அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம். எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ரொம்ப பயமா இருக்குக்கா. நீ இப்ப எங்க இருக்க? பெரிய ஆஸ்பத்திரியிலக்கா. நீ வாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படாத தாரணி, நான் இதோ இப்ப வரேன். நீ அப்பா கூடவே இரு, சரியா? மித்ரா, என்னாச்சு? ஓ, அழாத மித்ரா, என்னாச்சுன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா? மா, பாத்தியாமா? இப்ப சந்தோஷமா உனக்கு? இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட? என்னம்மா? டேய், நான் என்னடா பண்ண? இங்க பாருங்க, இவன் என்னைய சொல்றான். ஐயோ அம்மா, நீ தயவு செஞ்சு எதுவுமே பேசாதம்மா. என்ன வாசுகி இதெல்லாம்? எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? நீ ஏன் இப்படி மாறின? டாக்டர், நான் மா, எதுவும் ஆகாது. நீ நம்பிக்கையா போமா. எந்த ஹெல்ப்னாலும் எனக்கு உடனே கால் பண்ணு. ஓகே டாக்டர். வா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. டேய், நீ எங்கடா போற? அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? மித்ரோட அம்மாமா இந்த நிலைமையில இருக்கும்போது அவளை எப்படிமா நான் தனியா விட முடியும்? அவ அம்மாவுக்கு தானே, அத அவளே பாத்துப்பா. நீ ஒண்ணு போக தேவையில்லை. வணக்கம். வாங்க மிஸ்டர் ராஜேந்திரன், உட்காருங்க. ஐயா, என் ஒய்ஃப் நல்லா இருக்காளா? அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்லைன்னா சொல்ல முடியாது ராஜேந்திரன், கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். உடனே சர்ஜரி பண்ணணும். ஆபரேஷனா? கொஞ்சம் மேஜர் ஆபரேஷன் தான். அத பண்ணுனா பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. இப்படி திடீர்னு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா நான் என்ன செய்யறது? ஆட்டவா, ஏன் என் குடும்பத்தை இப்படி எல்லாம் சோதிக்கிற? ராஜேந்திரன் ப்ளீஸ், நீங்க ஃபீல் பண்ணி எதுவும் ஆக போறதில்ல. எப்படி அவங்கள காப்பாத்துறதுன்னு பாப்போம். 2-3 நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள பணத்தை அரேஞ்ச் பண்ண பாருங்க. எவ்வளவு செலவாகும் டாக்டர்? அதெல்லாம் வெளியில ரிசப்ஷன்ல கேட்டுக்கோங்க. வரேன் டாக்டர். அக்கா,
ஏன் அழுதுகிட்டே இருக்கக்கா? இல்ல தாரணி, என்னால் தானே அம்மாவுக்கு இப்படி. அக்கா, அதை ஏன் அப்படி நினைக்கிறேன்? விடு, நாம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். கரெக்ட் மித்ரா, நடந்ததே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எந்த யூஸ்மே இல்ல. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? ஏங்க இப்படி வலிய மறைச்சிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காம கொஞ்சம் ஓரமா போங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சமாவது வேலை செய்ய விடுங்க. சாரி. ஏய், இன்னும் நீங்க போகலையா? எத்தனை தடவை சொல்றது? வெக்கமே இல்லையா? போய் தொலைங்க. அப்பா, உமாவுக்கு இது வரைக்கும் உன்னால நடந்ததெல்லாம் போதாதா? அங்கிள், இப்ப ஆன்ட்டி இருக்க சிச்சுவேஷன். சோறு தானே திகர் நீ. இது என் குடும்ப பிரச்சனை. இத நான் பாத்துக்கிறேன். வெளியே போ. ஏய், போன்னு சொல்றல. அப்பா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? நிலைமை புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இப்ப அம்மா இருக்க கண்டிஷனுக்கு நம்ம 2 பேர் மட்டும் தனியா இங்க இருந்து என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ் பா, அக்கா இங்க இருந்தா நமக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். எது இவன் இருக்கிறது நமக்கு தெம்பா? உமாவுக்கு என்ன தேவைனாலும் அதை நம்ம பாத்துக்கலாம். நம்ம போதும், இவங்கெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு போக சொல்லு தாரணி. நிலைமை கையை மீறி போயிருச்சு. உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும். ஆபரேஷனுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னீங்களே டாக்டர். ஆமா சொன்னேன். பட் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிருச்சு. உங்க மிஸ்ஸஸோட பாடி கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிட்டே போகுது. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாமா, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம எவ்வளவு சீக்கிரமா சர்ஜரி பண்றோமோ அவ்வளவு நல்லது. டாக்டர், அப்புறம் ஏன் டைம் டிலே பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்தரா ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதானே? அதுல தான் இப்போ ஒரு சிக்கல் இருக்கு. டாக்டர், அதுல என்ன? நோ, இட்ஸ் அவர் ஹாஸ்பிடல் சைட். 2 நாளைக்கு அப்புறம் தான் சர்ஜரின்னு ஸ்பெஷல் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். பட் இப்ப அவர் எந்த அளவுக்கு பிஸின்னு தெரியல. நீங்க ஃபர்ஸ்ட் ஆபரேஷனுக்கான ஃபீஸ கட்டுங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். அவளுக்கு ஒண்ணுனா நாம போகாம வேற யார் போகணும்? மாமா, நீங்க தான் மித்ராவை நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவ மனசுல அப்படியெல்லாம் இல்லையே. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அக்காவை இப்படி ஏமாத்தி இருப்பாளா? அது நடந்து முடிஞ்ச கதை. இப்ப நடக்கிற கதையை பத்தி பேசுவோம். வினய் தான் என் பேச்ச கேட்காம பொண்டாட்டி பின்னாடி போயிட்டான். நீங்களும் என் பேச்ச கேட்க மாட்டீங்களா? வாசுகி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அனாவசியமா சீண்டி பார்க்காத. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இன்னைக்கு அந்த அம்மா இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு முத காரணமே நீதான். நீ மட்டும்தான். அவங்க பக்கத்து நியாயத்தை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாச்சும் அவங்க சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அப்போ போகதான் போறீங்களா? ஆமா, நான் ஒரு டாக்டர், அதையும் தாண்டி ஒரு மனுஷன். உன்ன மாதிரி கல் நெஞ்சா என்னால இருக்க முடியாது. ஆஹா, இப்பதான்ப்பா இந்த வீடே களை கட்டுது. இந்த வாசுகி ஆடின ஆட்டத்துக்கு இதெல்லாம் இவளுக்கு தேவைதான்.
அப்பா எப்படிப்பா இருக்காங்க? டாக்டர் சொன்னதுதான் வினய், கொஞ்சம் சீரியஸ் தான். பட் லெட்ஸ் ஹோப் உடனடியா சர்ஜரி பண்ணிடலாம். சார் ப்ளீஸ் பயப்படாதீங்க. நீங்களே இப்படி பயந்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க பாவம் அவங்க எப்படி தாங்குவாங்க? ஒன்னும் பயப்படாதீங்க, பாத்துக்கலாம். இங்க ட்ரை பண்ணலாம், முடியலன்னா சென்னை கூட்டிட்டு போலாம். என்ன வினய்? ஆமாப்பா, கூட்டு போயிடலாம். மித்ரா, நீயும் பயப்படாம இருமா, கடவுள் காப்பாத்துவாரு. நீங்க தான் டாக்டர் கடவுள். எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்திருங்க டாக்டர். ஆமா அங்கிள், எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்திருங்க ப்ளீஸ். அழாதம்மா, என்னம்மா இது? கையை இறக்குங்க, பதட்டப்படாம இருங்க, நான் இருக்கேன்ல. டாக்டர், ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. கடவுளே, இதுக்கு மேலையும் வேற என்ன சோதனை எல்லாம் எனக்கு தரப்போற? என் அம்மா ஒரு பாவமும் அறியாதவங்க. தப்பு பண்ணது நான் தான். எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை எனக்கு கொடு, அவங்களுக்கு வேண்டாம். என் அம்மா என் மேல நம்பிக்கையும் என் வாழ்க்கையை பத்தின கனவுகளையும் வச்சிருந்தாங்க. நான் அவங்களை ஏமாத்திட்டேன். இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியோட என்னால வாழ முடியாது. அம்மா சீக்கிரமா குணமாகணும். அதுக்கு நீதான் பொறுப்பு. என்னப்பாச்சு? டாக்டர், என்னாச்சு? டோன்ட் வரி மித்ரா, உங்க அம்மா சேஃப். ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுமா. அதுக்காக இப்ப போய் அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்கள வார்டு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா போய் பாருங்க. டாக்டர், மித்ரா எந்திரிமா, எந்திரி. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என் உயிரை திரும்ப வந்த மாதிரி இருக்கு. நான் இதுக்கெல்லாம் என்ன கைமாறு பண்ண போறேனே தெரியல. என்ன மித்ரா, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு? இன்ஃபேக்ட் நான் என் கடமையை தாமா செஞ்சேன். அவங்க யாருமா? என் சம்பந்தி. அவங்களுக்கு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. நாமெல்லாம் ஃபேமிலிமா. இதுக்காகலாம் நன்றி சொல்லி என்ன பிரிச்சு பார்க்க வேண்டாம். சம்பந்தி, உங்க மனசை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன் சம்பந்தி. என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. இல்ல சம்பந்தி, நான் தான் உங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த கில்ட்டி கான்ஷியஸ் போயிருச்சு. ஒரு வகையில பார்த்தா உங்க ஒய்ஃப் இப்படி ஆனதுக்கு என் ஒய்ஃப் வாசுகி தான் காரணம்.
வாசுகி உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருங்க சம்மந்தி. ஐயோ சம்மந்தி, மித்ரா, அம்மாவை மன்னிச்சிடுறேன். இல்லம்மா, உன்னோட கோவம் நியாயமானதான். என்ன மன்னிச்சிருமா. நான் பண்ண தப்பால உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இல்லம்மா, நீ அப்படி செஞ்சதுக்கு நாங்களும் ஒரு காரணம் தானே. அத நாங்க தான் புரிஞ்சுக்காம போயிட்டோம். அத தெரிஞ்சுக்காம உன்னை ரொம்ப நோக்கடிச்சிட்டோம். வாங்க ஆண்டி, பார்த்து பார்த்து உட்காருங்க. தாரணி, வீட்டுல பால் இருக்கா? ஆன்டிக்கு சாப்பிட ஏதாவது கூட. இப்ப எதுவும் வேணாம் தம்பி, கொஞ்ச நேரம் ஆகட்டுமே. ஆண்டி அதுக்கு இல்ல ஆண்டி, இப்போ சாப்பிட வேண்டிய மாத்திரை ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டு தான் மாத்திரை போடணும். அதுக்காக தான். தாரணி, இந்த பழத்தை கொஞ்சம் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரியா? இதோ வந்துடுறேன். தம்பி, இப்படி உட்காருங்களேன். சொல்லுங்க ஆண்டி. தம்பி, நாங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்ல. அப்படிலாம் இல்ல ஆண்டி, இப்போ எல்லாருக்குமே இருக்கிற நியாயமான கோவம் தானே உங்களுக்கும் இருந்துச்சு. விடுங்க, இதெல்லாம் நினைச்சு நீங்க இப்ப ஃபீல் பண்ணவே கூடாது. ஆண்டி, டாக்டர் என்ன சொன்னாரு? எதையுமே பெருசா நினைச்சு குழப்பிக்காம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இப்ப இருக்க கண்டிஷனுக்கு அதான் ரொம்ப முக்கியம். சரியா? அம்மா, என்ன மன்னிச்சிருமா. என்னால் தானே உனக்கு இந்த நிலைமை. அப்படியெல்லாம் இல்லம்மா, நீங்க மட்டும் இல்லன்னா எங்க நிலைமைய நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்பா, உங்களையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னைக்கும் அப்பாவுக்கு உன் மேல கோபம் வராதுமா. என்ன கொஞ்சம் வருத்தம் தான், அது காலம் போற போக்குல சரியாயிடும். என்ன இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாம நான் இப்படி பண்ணிருக்க கூடாது. விடு மித்ரா, எல்லாரும் தான் தப்பு பண்ணுவாங்க. ஆனா அந்த தப்ப உணரலனா தான் பிரச்சனை. ஆனா அன்னைக்கு நீ அப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு நாங்களும் தான் காரணம். எங்களுக்காக தான் நீ செஞ்சேன்னு எங்களுக்கு அப்ப புரியாம போயிடுச்சு. அப்ப நாங்க இருந்த மனநிலையில எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அதான் அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு. ஆண்டி, போதும் போதும், மாறி மாறி ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டது. இந்தாங்கம்மா, ஜூஸ் குடிங்க. சாப்பிடுங்க. என்ன தாரணி, அவ்வளவு ஃப்ரூட்ஸ்ல ஒரு ஜூஸ் தான் வந்ததா? அப்புறம் எப்படி மாநாடு நடக்கும்? ஓ அப்படியா? சரி, அப்ப நான் வேணா உள்ள போறேன், நீங்க பேசிக்கோங்க. இருங்க, நீங்க உட்காருங்க வினய். நீ தாரணி, அடி வாங்க போற பாரு.
போய் சமைக்கிற வேலையை பார்ப்போ. உன் புருஷன் வந்த உடனே என்னை துரத்துறல. போடின்னு சொன்னல. போ 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 போ. என்ன மித்ரா, உன் தங்கச்சி பயங்கர குஷியா இருக்கா போல. ஆமா, அவளுக்கு என்ன, சந்தோஷமா தான் இருப்பா. ஆமா, நீ ஏன் அதுக்கு சலிச்சுக்கிற? ஏன் நீ சந்தோஷமா இல்லையா? தெரியல. எது தெரியலையா? என்ன மித்து, நான் என்னமோ நீ சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருப்ப நினைச்சா, நீ என்னமோ அப்படியே சோக வேலைன்னு வாசிச்சுட்டு இருக்க. என்ன விஷயம்? எதுவும் இல்ல மித்து, சும்மா கடுப்பேத்திட்டு இருக்க, அதை சொல்லிட்டேன். ஆமா, இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? சொல்ல போனா இப்பதான் உன் வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுதான். உண்மையாவே எனக்கு இப்பதான் ஏதோ பாரம் குறைஞ்ச மாதிரி நிம்மதியா இருக்கு. எல்லாருக்கும் எல்லா உண்மையே தெரிஞ்சிருச்சு. இனிமே யார்கிட்டயும் பொய் சொல்ல ஏமாத்த தேவையே இல்ல. அப்பா அம்மாவும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா 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 என்ன? வாசுகி அம்மா இன்னும் என் மேல ரொம்ப கோவமா தானே இருக்காங்க. மித்து, அம்மா கோவமா இருக்கதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல மித்து. ஏய், அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துப்பேன். உங்களுக்கு தெரியாது வினய், அம்மா என் மேல ரொம்ப அன்பும் நம்பிக்கையும் வச்சிருந்தாங்க. நான் தான் அது எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன். விடு மித்து, அதெல்லாம் பாத்துக்கலாம். இங்க பாரு, நீயே சொன்ன மாதிரி உன் லைஃப்ல இப்பதான் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருக்கு. நீ நானும் பாரு, இப்போ உன் ஊர்ல உன் வீட்டுல ஒன்னா இருக்கும். ஏய், இந்த மொமெண்ட்ல அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணும் மித்து. ஏன் அதெல்லாம் விட்டுட்டு வீணா மத்ததெல்லாம் மண்டையில போட்டு யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு, இங்க இருக்கிற வரைக்கும் உன் ஃபேமிலியோட சந்தோஷமா இரு. மத்த விஷயங்களை நம்ம ஊர்ல போய் பேசிக்கலாம், சரியா? வினய், மழை வர மாதிரி இருக்கு, வாங்க உள்ள போலாம். ஆமால, சரி போலாம். என்ன தம்பி, நீங்க உள்ள படுக்கணும்னு தான் நாங்க எல்லாரும் வெளியே வந்தோம். நீங்க ஏன் வெளியில? அங்கிள், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல, நானும் இங்கே படுத்துக்கிறேன். என்னம்மா மித்ரா, நீ ஆச்சு சொல்லக்கூடாதா? நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், கேட்க மாட்டேங்கிறாரு. கொசு கடிக்கும் மாமா. கொசு கடிச்சா அடிச்சுக்கலாம். மாமா, அங்கேயே படுத்து தூங்க போறீங்க? ஆமா தாரணி, ஏன்? அப்போ கண்டிப்பா நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்டா? எதுக்கு? எதுக்கா? பேய் தூங்கிட்டு இருக்கவங்கள தூக்கிட்டு போகுமா? ஃபர்ஸ்ட்ல படுத்துறவங்கள தான் தூக்கிட்டு போகும். பாவம் மாமா நீங்க. ஏய், என்ன தாரணி சொல்ற? பேலம் வரும் தூக்குமா? அட ஆமா மாமா, நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? ஐயோ, அட நான் வேணா பண்ணிட்டு பண்ண அங்கிள் கிட்ட போய் லாஸ்டா படுத்துக்கிறேன். நீ வேணா இங்க படுத்துக்கிறியா? அப்ப பேய் என்ன ஏதாவது பண்ண பரவாயில்லையா? அதெல்லாம் முடியாது, நாங்க போய் படுத்து. ஐயோ வினய், இப்பதான் ஏதோ சொல்றானா, நீங்களுமா நம்புறீங்க? ஏய் சும்மா ரெடி. என்னக்கா மாமா இப்படி பயப்படுறாரு? தாரணி சொல்றது உண்மைதான். இப்படித்தான் நான் இவளை கல்யாணம் பண்ண புதுசுல ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹோட்டல் டைம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் நடுராத்திரி ஆயிடும். அந்த டைம்ல நம்ம ஓட்ட பிள்ளையார் கோயில் தாண்டுனதும் எனக்கு பின்னாடி யாரோ வர்ற மாதிரியே இருக்கும். திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. காத்து பலமா வீசும். யாரோ என் தோளை தொட்டு கொழுக்கட்டை வேணும் கொழுக்கட்டை வேணும்னு கேக்குறா போலயே இருக்கும்.
உண்மையாவா சொல்றீங்க? ஆட ஆமா தம்பி. பாத்தீங்களா மாமா, இருந்தாலும் அப்பா சொல்றத வச்சு பார்த்தா உங்களை பேய் தூக்கிட்டு போக வாய்ப்பே இல்ல. அப்பாடா. தாரணி, அது எப்படி சொல்ற தாரணி? பின்ன உங்களுக்கு தான் கொழுக்கட்டை பண்ண தெரியாதே, உங்களை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போகுது? ஏங்க சும்மா இருங்க, பாவங்க மாப்பிள்ள, பயமுறுத்தாதீங்க.